தனியார் மருத்துவமனைகளில் இலவச தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை வருகிற புதன்கிழமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்தியாவிலேயே முதன்முறையாக தனியார் மருத்துவமனைகளில் CSR பங்களிப்பில் இலவச தடுப்பூசி போடும் திட்டத்தை தமிழ்நாடு தொடங்க உள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவிலேயே முன்மாதிரி முயற்சியாக அமையும் இந்த திட்டத்தை வருகிற புதன்கிழமை ஆழ்வார்பேட்டை காவிரி மருத்துவமனையில் தமிழக முதல்வர் நேரடியாக தொடக்கி வைக்க உள்ளதாக மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வருகை தந்து அந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்கள். ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் இதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளில் அளிக்கப்படுகிற தடுப்பூசி திட்டத்தின் கீழ் முதல் பயனாளிகளாக பயனடையவிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே CSR-உடன் இணைக்கப்பட்டிருக்கிற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மருத்துவமனைகளில் இந்த திட்டம் வியாழக்கிழமை முதல் தொடரவிருக்கிறது. ஒவ்வொரு மருத்துவமனை வளாகத்திலும் எந்த கம்பெனியின் CSR இந்த மருத்துவமனையோடு இணைந்திருக்கிறது, இதன் மூலம் எவ்வளவு பேருக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படுகிறது என்கின்ற அந்த திட்டத்தை விளம்பரப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. தமிழகத்தில் BE, B.Tech கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சேருவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 143 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர நாளை முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in ஆகிய இணையதளங்களில் நாளை முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் கல்லூரி உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் BE, B.Tech பொறியியல் படிப்புகள் சேருவதற்கும் நாளை முதல் விண்ணப்ப பதிவு தொடங்க உள்ளதாகவும், இதற்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ரேண்டம் எண் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வெளியாகும் என்றும், செப்டம்பர் 4இல் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறும் என்றும், அக்டோபர் 12 முதல் 16ஆம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் தற்போது 100 அடியை எட்டியது. 3000 கன அடி நீர் பவானி ஆற்றில் உபரி நீராக வெளியேற்றப்படுகின்றது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை ஆசியாவிலே 2வது பெரிய மண் அணை என்ற புகழை பெற்றுள்ளது. இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சுமார் 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளான வடகேரளம், நீலகிரி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்நிலையில் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக அணைக்கு வரும் நீர்வரத்து 3000 கன அடி நீர் அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. பவானிசாகர் அணை இந்த ஆண்டும் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 1955இல் கட்டப்பட்ட பவானிசாகர் அணை இதுவரை 29 முறை நிரம்பி உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடவென உயர்ந்தது. 90 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர் இருப்பு 87.50 அடியாக உள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதியும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படா வகையில் அதிகப்படியாக வரும் உபரி நீரை அமராவதி ஆற்றில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்து விட்டுள்ளனர்.
அமராவதி ஆற்றில் அதிகப்படியான தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கரூர் நகராட்சி சார்பாக ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் நாடு முழுவதும் 16 மாநிலங்கள் கொள்ளையடித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் வழக்கை சிபிஐக்கு மாற்றி பரிந்துரைக்க இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் சுற்றித் திரிந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அவரது சொந்த மாநிலத்திற்கு வழியனுப்பும் நிகழ்வு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 127 பேர் கண்டறியப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எஸ்பிஐ வங்கி கொள்ளை வழக்கு குற்றவாளிகள் நாடு முழுவதும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் இதனால் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றி பரிந்துரைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கால்ஸ் வரும்போது, ஹெல்ப்லைன் கால் வரும்போது, என்ஜிஓசி கிடைக்கும் போது அங்கே அந்த ஊரில் மேன் மிஸ்ஸிங் இங்கே கண்டுபிடிக்க அப்புறம் முதல்ல அவங்களுக்கு கொண்டு வந்துட்டு மருத்துவ சிகிச்சை கொடுக்குறோம். மனநிலை பாதிக்க ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட டீட்டெயில்ஸ் தேடிட்டு அவங்க சேர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாடு முழுவதும் 16 ஸ்டேட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க ஆப்ரேட். 16 ஸ்டேட்டில் மொத்தமாக நம்ம ஸ்டேட்டில் 46 கோடி மட்டும், மொத்தமாக 5 கோடி எஸ்பிஐக்கு லாஸ் இருக்குது. ஆனால் மீதி ஸ்டேட்டில் அவங்க யாரோடது பிடிக்கல இதுவரை. இந்த கேஸில் இப்போ எஸ்பிஐஆர் வர சொல்லி அவங்களை எப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க கார்பரேட் ஆஃபீஸ் மூலியமா ஒரு சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த கேஸ் சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லி வரோம். இமாச்சல பிரதேச மாநிலம் கின்னூர் மாவட்டத்தில் குன்று ஒன்றிலிருந்து பாறைகள் உருண்டு விழுந்த விபத்தில் 9 பேர் பலியாகி உள்ளனர். கின்னூர் மாவட்டத்தில் உள்ள பச்சேரி கிராமத்தில் குன்று ஒன்றில் திடீரென மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் உச்சியில் இருந்த பாறைகள் உருண்டு கீழே விழுந்தன. பல மீட்டர் உயரத்தில் இருந்து உருண்ட பாறைகள் வழியில் இருந்த பாறைகளில் மோதி பல மீட்டர் தூரம் அந்தரத்தில் பறந்தன. இந்த பாறைகள் அடிவாரத்தில் இருந்த வீடுகள் மற்றும் இரும்பு பாலத்தில் மோதியதில் இரும்பு பாலம் அப்படியே விழுந்து நொறுங்கியது. மேலும் அடிவாரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றின் மீது விழுந்ததில் காரில் இருந்த 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு மாநில அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 600 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை பல்லவன் சாலை உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளி மைதானத்தில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் 1700 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் பி.கே. சேகர்பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு கோவில்களின் திருவிழாக்கள் நடத்துவது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனைக்கு பின் முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். தினமும் 1-2 இடங்களில் இருந்தாவது கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டு வருவதாகவும் திமுக ஆட்சியேற்ற பிறகு 600 கோடி ரூபாய் மதிப்பிலான இடங்களை மீட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர்பாபு கூறினார். காந்தி நகர், எல்லிஸ் நகர் போன்ற பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு 1700 பேர்களுக்கு ரூபாய் 1100 பெருமானமுள்ள பொருட்களும் 200 ரூபாய் ரொக்கமும் இன்றைக்கு துறைமுக பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு திருக்கோயிலின் சொத்துக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிக்க இருக்கின்றார்கள். தினந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் 1-2 இடங்களிலாவது
இந்த திருக்கோயிலுடைய ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு வருகின்றோம். அந்த வகையிலே இதுவரையில் சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை மீட்டிருக்கின்றோம். 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்கிலே நிலங்களையும் மீட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த திருக்கோயிலுடைய ஆக்கிரமிப்புகளை மீட்கின்ற வேட்டை தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளும். டெல்லியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்காக இன்று டெல்லி சென்றார். பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரிலேயே அவர் டெல்லி சென்றதாக கூறப்பட்டது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள அவர் நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தனியாக டெல்லி சென்றது பல்வேறு சர்ச்சைகளையும் யூகங்களையும் கிளப்பிய நிலையில் நாளை நடைபெறும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு முதன்முறையாக இருவரும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதால் இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கர்நாடக முதலமைச்சர் பதவியை எடியூரப்பா ராஜினாமா செய்ய போவதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான லிங்காயத் மடாதிபதிகள் பெங்களூருவில் கூடியுள்ளனர். கர்நாடக பாஜகவில் சக்தி வாய்ந்த தலைவராக கருதப்படும் எடியூரப்பா கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அம்மாநில முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் வயது மூப்பு காரணமாகவும் கட்சிக்குள் அவருக்கு எழுந்துள்ள எதிர்ப்பை சமாளிக்கும் வகையிலும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய அக்கட்சியின் தலைமை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இந்நிலையில் முதலமைச்சராக பதவியேற்று நாளையுடன் 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் எடியூரப்பா ராஜினாமா செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக்கூடாது என அவர் சார்ந்த லிங்காயத் சமுதாய மடாதிபதிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஏற்கனவே எடியூரப்பாவை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்திருந்த அவர்கள் தற்போது பெங்களூருவில் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது வெள்ள பாதிப்புகளை பார்வையிட பெலகாவி சென்றுள்ள எடியூரப்பா இன்று இரவுக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாம் பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக மாநாடுகள் நடத்துவதை கைவிட வேண்டும் என்றும் லிங்காயத்து மடாதிபதிகளுக்கு எடியூரப்பா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. மும்பை, கோல்காப்பூர், ராய்கான், சங்கிலி, ரத்னகிரி, சதாரா உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளன. இந்நிலையில் கனமழை காரணமாக கிருஷ்ணா நதியிலிருந்து தண்ணீர் நிரம்பி சங்கிலி மாவட்டம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சங்கிலி மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதி, கடைகள், காவல் நிலையம், தபால் நிலையம் உள்ளிட்டவை தண்ணீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் படகு மூலம் மீட்டு வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஒட்டு கேட்டு வருகிறார் என பெகாசஸ் விவகாரத்தை சுட்டிக்காட்டி தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே. எஸ். அழகிரி கடுமையாக சாடியுள்ளார். சென்னையில் மாற்றுக் கட்சியினர் காங்கிரஸில் இணையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை என்றும் தெரிவித்தார். பெகாசஸ் விஷயத்தில் அந்த நிறுவனமே நாங்கள் அரசாங்கங்களுக்கு அதை விற்பனை செய்திருக்கிறோம், இந்தியாவிற்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை விட ஒரு ஆதாரம் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. இதை யார் மறுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று பிரதமர் மறுக்க வேண்டும் அல்லது உள்துறை அமைச்சர் மறுக்க வேண்டும். 2 பேரும் மறுக்கல. நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் உறுப்பினர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க. பிரதமர் மறுக்க வேண்டியது தானே, விளக்கம் சொல்ல வேண்டியது தானே.
தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் நிரம்பியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 15 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேக்கரை கிராமத்தில் உள்ள அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவான 132 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக அனுமன் நதியின் கரையோரம் வசிக்கும் பண்புழி, மேக்கரை, கரிசல் குடியிருப்பு மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் அரசால் தடை செய்யப்பட்ட 150 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கொடுங்கையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நடைபெற்ற ரோந்து பணியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் 2 பேர் சிக்கினர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு குட்கா பொருட்கள் கடத்தி வந்து விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கொடுங்கையூர் போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடுமலை அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் தடையை மீறி மக்கள் அங்கு குளிக்கும் சம்பவம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த அணையில் அதிக எண்ணிக்கையில் முதலைகள் உள்ளதாலும் சேறு நிறைந்திருப்பதாலும் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தடையை மீறி சிலர் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். எனவே போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகுபாடு இல்லாமல் அனைத்து மாவட்ட மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் டெல்டா மாவட்டங்களின் தற்போதைய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரகுபதி, சிவசங்கரன், மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, திருச்சியில் உள்ள காவிரி ஆற்றில் 48 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலத்தை கடந்த ஆட்சியில் அதிகம் சேதப்படுத்திவிட்டதாக தெரிவித்தார். மேலும் காவிரியின் குறுக்கே புதிய பாலம் கட்ட திட்டம் உள்ளதாகவும் KN நேரு கூறினார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் சக்தி வாய்ந்த IED வெடிமருந்துகள் மற்றும் கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி மற்றும் ஜம்முவில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஜம்முவின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். குப்வாரா மாவட்டத்தில் உள்ள திரேகாம் பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் IED வெடிமருந்துகள் மற்றும் கையெறி குண்டுகள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர்.